ஏலகிரி போக டிசைட் பண்ணோன்னா, முதல்ல நம்ம போணும்னு நெனைக்கிற இடம் போட்டிங் தாங்க. நாங்க பஸ்ல வந்திருந்தோம் ஏலகிரிக்கு. ஸோ பஸ்ஸ விட்டு இறங்குன உடனே லெஃப்ட் சைடே வந்து போட்டிங் போற பிளேஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸா நடந்தே வந்துட்டோம். இங்க ஒருத்தருக்கு ₹25ன்னு சார்ஜ் பண்ணி போட்டிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி கேமரா எடுத்துட்டு போனோம்னா, அதுக்கு தனி சார்ஜஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. உள்ள நுழைஞ்சோன்னா, பார்க் அவ்ளோ பெருசா இருந்தது. விளையாடுறதுக்கான ஸ்பேஸ் நெறைய இருந்தது. மரம்லாம் உயரமா இருந்தது. முதல்ல போட்டிங் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு, நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடு தான் போட்டிங் போற இடம்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தா 2 டைப்ல போட்டிங் இருந்தது. ஒண்ணு வந்து இன்னொருத்தவங்க துடுப்பு போடுவாங்க. அண்ட் இன்னும் நம்மளாவே பெடல் பண்ணிக்கிற மாதிரி. நாங்க வந்து நாங்களே பெடல் பண்ற மாதிரி அந்த போட் வந்து சூஸ் பண்ணோம். ஒருத்தருக்கு ₹50 சொன்னாங்க. அண்ட் 20 மினிட்ஸ் வரைக்கும் டைமு. அண்ட் அவங்க ஒரு லிமிட் குடுத்துருந்தாங்க. அதுவரையும் போயிட்டு நீங்க என்ஜாய் பண்ணலான்னு. நாங்க 20 மினிட்ஸ் டைம் போனதே தெரியாத அளவுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணோம். அண்ட் கிளைமேட்டும் வேற லெவல்ல இருந்தது. போட்டிங் போய் முடிச்சுட்டு பார்க்க சுத்தி பார்க்கலாம்னு நெனச்சோம். பட் பார்க்ல பார்த்தீங்கன்னா, நம்ம தீவு திடல்ல பார்க்குற மாரி நெறைய ராட்னம்லாம் இருந்தது. பட் நாங்க அதுலலாம் போகல. சுத்தி பார்த்துட்டு அப்படியே வெளில வந்துட்டோம்.